ஹே காய்ஸ், வெல்கம் டு தருண் சாஃபிட் சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சிடுறேன். ஆனால் அதை எடிட் பண்ணி போகிறதுக்கு தான் என்கிட்ட டைமே இல்லை. அதனால் எதுக்கு தேவையில்லாமல் விலாக் எடுத்துக்கிட்டு அதை டெலிட் பண்ணிக்கிட்டு அதுக்கு விலாக் எடுக்காமலே இருக்கலாமே அப்படின்னு எடுக்கிறதே இல்லை. ஓகே, வளவலன்னு பேசி டைமை வேஸ்ட் பண்ணாமல் விலாக்குள்ளே போயிடலாம். விலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தருண் சாஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க விலாக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் நியூ கிச்சன் காய்ஸ். இந்த விலாக் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விலாக். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு அதிகாலையிலே வந்து எந்திரிச்சிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூ ஹவுஸ்க்கு வந்து எடுக்கிற ஃபர்ஸ்ட் விலாக் அப்படின்றதால வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விலாக். நான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அருணுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலேருந்து செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் கன்சீவ் ஆனதுலேருந்து இப்போ பாப்பா வந்து பிறந்து ஒரு 10 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இது வரைக்குமே அந்த ஒரு ஹேபிட்ஸை வந்து நான் கை விட்டுட்டேன். ஏன்னா இந்த ஒரு பீரியட்ல நம்மளை பார்த்துக்கிறதுக்கே ஒரு 10-15 பேர் தேவை இல்லையா? இதில் எங்கேருந்து நான் இன்னொரு ஆளை கவனிக்கிறது? அதனால வந்து காலையில் எந்திரிக்கிற ஒரு ஹேபிட்ஸே விட்டுட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் காலையிலே எந்திரிக்கணும் அப்படின்றதால கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் காலையிலே எந்திரிச்சிட்டேன். அப்புறம் அன்னைக்கு வந்து காலையிலே எந்திரிச்சதற்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்துட்டு 24th டிசம்பர். நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு இந்த கலகலா கேக்கு அச்சு முறுக்குலாம் செய்வோம் இல்லையா, அதெல்லாம் முன்னாடி நாளே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்றதால தான் காலையிலே எந்திரிச்சிட்டேன். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கேக்கு கலகலா அச்சு முறுக்கு செய்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். பாப்பா தூங்குற டைமில் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பப்புக்குட்டிக்கு பூசணிக்காய் வச்சு பருப்பு சாதமும் எங்களுக்கு இட்லியும் ஒரு புது விதமான சட்னியும் செஞ்சுருந்தேன். அந்த சட்னியை செஞ்சுட்டு அருண்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. நான் வேற அந்த சட்னியை புதுசாக ட்ரை பண்ணேன்னா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நான் ரொம்ப வந்து கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சட்னியை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடி அப்படின்னு மனசு ரிலாக்ஸ் ஆச்சு. இந்த ஒரு விஷயம் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சான்னு தெரியல. என்னன்னா கன்சீவாக இருக்கிற வரைக்குமே வந்துட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னா அதில் பாதியாவது செஞ்சு முடிச்சிடுவேன். ஆனால் பப்புக்குட்டி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எந்த வேலை செய்யணும் அப்படின்னு நான் பிளான் மட்டும்தான் பண்ணுறேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு இந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணவே தெரியல. பப்புக்குட்டி தூங்கும் போதே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லி தான் நான் காலையில எழுந்திரிச்சேன். ஆனால் அப்பவும் உன்னை வேலை செய்ய விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்துன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் விட்டுட்டு பப்புக்குட்டியை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அவளுடைய அப்பா கிட்ட விட்டுட்டு நான் வந்து வாசல்லாம் வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எப்போவுமே வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு வேலையே பார்க்க ஆரம்பிப்பேன். ஆனால் காலையிலேயே வந்து பயங்கரமாக பனி பெய்ஞ்சுதா, அதனால் வந்துட்டு டக்குன்னு வெளியே போய் நான் வந்து வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடலை. அடுப்பு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே போய் கோலம் போட்டேனே. மேடம் வந்துட்டு அவங்க அப்பா வேலைக்கு கிளம்புற வரைக்குமே வந்துட்டு தூங்கவே இல்லை. சரி ஓகே, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் விளையாட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி நானுமே ஒரு பக்கம் அவளை விளையாட விட்டுட்டு என்னுடைய மற்ற வேலைகள்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு இருந்தேன். அருண் கூட சேர்ந்து நான் பயங்கரமாக டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கும் அருணுக்கும் 2 பேருக்குமே சேர்த்து இந்த டீ குடிக்கிற ஒரு ஹேபிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றதுக்காக காலையிலேயே வந்து சத்து மாவு கஞ்சுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நல்ல ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டேன் அப்படின்னாலவே அது ஒரு 9 o'clock வரைக்குமே பசி தாங்கும். பசி எடுக்க விட்டா தானே டீ குடிக்க தோணும். அதனால பசியே எடுக்க விடக்கூடாது அப்படின்னு காலையிலேயே வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து சத்து மாவு கஞ்சி வச்சு குடிச்சிடுறது இப்பெல்லாம். அதுக்குன்னு டீ வந்து ஃபுல்லாக குடிக்கவே மாட்டோம் அப்படிலாம் நான் சொல்லலை. ஒரு 3 வேளை குடிக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வேளைக்கு வந்து குடிக்காம அந்த ஒரு வேளைக்கு வந்து கஞ்சி குடிக்கிறது அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த விலாகை இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா என்னுடைய ரைட் ஹேண்டில் இருக்கிற கட்டை விரலில் வந்துட்டு நகை சுற்றி வந்துடுச்சு. எப்போவுமே வந்து நகை சுற்றி வருது அப்படின்னா லைட்டாக வலிக்கும், அதுவாகவே சரியாக போயிடும், ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஆனால் இந்த டைம் கையில் நகை சுற்றி வந்து 1 மாதத்துக்கிட்ட அந்த வலியை என்னால் தாங்கவே முடியல. 1 மாதம் வரைக்குமே சரியாகவே இல்லை. 1 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த நகை சுற்றியே சரியாக போச்சு. அருணை வேலைக்கு அமுச்சு விட்டுட்டு பப்புக்குட்டியும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு எப்பவுமே வந்து அரைச்சி வைக்கும்போது பெரிய கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது புளிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கோதுமை மாவுமே வாங்கிட்டு வந்து பேக்கெட்லேயே இருந்துச்சு, அதையுமே வந்து
வந்து ஒரு குட்டி வயலில் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, அதையுமே பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அச்சு முறுக்கு செய்யறதுக்கு என்கிட்ட இருக்கிற பச்சரிசி மாவு பத்தாது, கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு பச்சரிசி மாவு ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக அரிசி வந்து ஒரு பக்கம் கழுவி வச்சுட்ருக்கேன். என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். சப்போஸ் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாத விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து கடையில் போய் வாங்குவேன். மார்னிங்கே வந்து சாப்பாடு வடிச்சிட்டேன், ஆனால் குழம்பு வைக்கிறதுக்குள்ளே பப்பு குட்டி முழிச்சுக்கிட்டா. அதனால் வந்து சரி அவளுக்கு காலைல சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு குழம்பு வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பப்பு குட்டியை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு வீட்டில் வந்து மற்ற வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து முடிக்கவும் அவள் திரும்ப வந்து எந்திரிக்கவும் கரெக்டாக இருந்துச்சு. அவள் தூங்குற வரைக்கும் தான் எந்த வேலையாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும். தூங்கி எந்திரிச்சிட்டா அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே செய்யவே விட மாட்டா. அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கணும். எங்கேயாவது ஏஞ்சி அப்படியே போயிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், நை 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 நைன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. அதனால வந்துட்டு அவள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்த வேலையுமே செய்யலை, அப்படியே உட்காந்து அவ கூட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அருண் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து பாப்பாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு அருண்கிட்ட நான் அந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு மருதாணி வைக்கணும் போல் ஆசையாக இருக்குது, மருதாணி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இவங்க வந்துட்டு மருதாணி வந்து எனக்கு ஒடிச்சிட்டு வந்து தருவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட போய் ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. பட் இந்த ஒரு விஷயம் எப்படி ஒருத்தவங்க வீட்டில் போய் கேட்டு ஒடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்றது எனக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது இன்னும் என்னால் நம்பவே முடியல. நான் ரொம்ப நேரத்துக்கு வந்து உண்மையாகவே நீ மருதாணி எனக்கு எடுத்துன்னு வந்து தந்தியா, உண்மையாகவே நீ மருதாணி எடுத்துன்னு வந்து தந்தியான்னு நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே கிட்ட அவங்க கிட்ட அதை கேட்டே அவங்க காதில் ரத்தம் வர வச்சுட்டேன். அந்த அளவுக்கு என்னால் நம்பவே முடியல அந்த ஒரு விஷயத்த. இது வரைக்கும் அருண் வந்துட்டு எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதிலே வந்து ஒரு சூப்பரான மறக்கவே முடியாத சர்ப்ரைஸ் அப்படின்னா இந்த மருதாணியை ஒடிச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தது தான். அப்புறம் என்னுடைய வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் பேக் பண்ற அந்த வாசனை இருக்குது இல்லை, அடடா என்ன ஒரு வாசனை தெரியுமா அது. இந்த வருஷம் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டு இவ்வளோ பலகாரம் செய்யறது வந்து ஸ்பெஷலாக என்னுடைய அத்தைக்காக மட்டும்தான். ஏன்னா போன வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் எல்லாமே செஞ்சேன், ஆனால் அவங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்க முடியல. எப்போவுமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அத்தை கொடுப்போம். ஆனால் போன வருஷம் வந்து நான் கன்சீவாக இருந்தேன்னா இன்னொன்று வந்து அன்னைக்கு மழை பெய்ஞ்சிருச்சு. ஸோ நார்மலாக இருந்தால் கூட நான் மழையில் நனைஞ்சிட்டு கூட போய் கொடுத்துருப்பேன். ஆனால் கன்சீவாக இருந்ததால் என்னால் போக முடியல. அதனால் வந்து இந்த வருஷம் வந்துட்டு நல்லா சூப்பராக செஞ்சு அத்தைக்கு போய் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரலை. கேக்கு நல்லா இருந்துச்சு, கலர் நல்லா இருந்துச்சு, அச்சு முறுக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதோடைய அந்த கலர் டெக்ஸ்சர் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஆனால் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த அளவுக்கு நான் செய்கிற ரெசிபியை மட்டும் நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மற்றவங்க செய்கிறது வந்து எப்படி இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனால் வந்துட்டு நான் ஒரு ரெசிபி செய்கிறேன் அப்படின்னா அது டெக்ஸ்சர், கலர், டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்குமே. கேக்கு மட்டும் ஈவினிங்கே செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்குள்ளே அருணுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்க இருந்திருந்தா கூட நான் வந்து பப்போட்டி அவங்ககிட்ட விட்டுட்டு நான் சீக்கிரமே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருப்பேன். ஆனால் அருண் வந்து வீட்டில் இல்லாததால் அவளை விட்டு என்னால் இடையே நகரவே முடியல. அப்புறம் நைட்டாவது சீக்கிரம் தூங்க வச்சுட்டு நான் வேலையை பார்க்கலான்னு பார்த்தா பயப்புள்ள 11 மணிக்கு தான் தூங்கினா நைட்டு. அப்புறம் என்ன அந்த கலகலா அச்சு முறுக்கெல்லாம் செய்யறதுக்கே நைட்டு 2:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தூங்கணும். ஸோ லேட்டாக தூங்கினதால காலையில் வந்துட்டு 12 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். காலையிலன்னு சொல்லக்கூடாதுல்ல, மதியம் 12 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. நானே அறக்க பறக்க வந்துட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செய்யணும். போன வருஷமே அத்தைக்கு எதுவுமே எடுத்துன்னு போய் கொடுக்க முடியல, இந்த வருஷமாவது சீக்கிரமா எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் அப்பாவும் பொண்ணுக்கும் அந்த ஒரு சீரியஸ்னஸ் கிடையவே கிடையாது. முடியை கட்டி விடுங்கோ, முடியை கட்டி
ஆக்சுவலா பப்புக்குட்டிக்கு வந்து தலைக்கு ஊத்தி விட்டோம். எல்லா குழந்தையுமே தலைக்கு ஊத்தி விட்டா அழகா சமத்தா தூங்கும். ஆனா இவளுமே அப்படிதான் தூங்குவா. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து தூங்கவே இல்ல. அவ கண்ணுல கொஞ்சம் கூட தூக்கமே தெரியல. எங்க 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. எந்திரிச்சதே லேட்டு. கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடியணும் அப்படின்னா 2 பேருமே வேலைய ஷேர் பண்ணி செஞ்சா தான் உண்டு. வேற வழியே இல்ல. இவள வந்து வாக்கர்ல போட்டு விட்டுட்டு நம்ம 2 பேரும் வேலைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள வாக்கர்ல போட்டு விட்டுட்டு நாங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் அவ கூட அப்படியே விளையாடிக்கிட்டே வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் பிரியாணி வந்து தம் போட்டேன்னா அந்த கேப்ல வந்து பாப்பா வந்து தூங்கிட்டா. சரி அவ தூங்கும் போதே வந்து ஐப்ரோலாம் வச்சிடலாம். அப்பதான் வந்து வச்சா வந்து வைக்க முடியும். அவன் மூச்சுட்டு இருக்கும்போது வைக்கணும் அப்படின்னா அந்த டேவே வந்து பத்தாது. ஸோ மேடம் தூங்கும் போதே வந்து மேக்கப் பண்ணி விட்டாச்சு. அது தூங்கும்போது மேக்கப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து வேற வழி தெரியல. அதனால தூங்கும் போதே வந்து ஐப்ரோலாம் வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டேன். ஐப்ரோ வைக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பொட்டு மட்டும்தான் வச்சேன். அதுக்குள்ளவே வந்துட்டு டக்குன்னு முழிக்கிற மாதிரி வந்து அசைஞ்சாலா எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போய் வந்துடுச்சு. போச்சு அவ்வளோதான் மேக்கப் பண்ண முடியாது இன்னைக்கு அப்படின்னு. அப்புறம் அப்படியே தூங்கிட்டாலா அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மேக்கப் போட்டு முடிச்சாச்சு. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் பண்ணி வர்றதாகட்டும் இல்லை குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு வேலை செய்கிறதாகட்டும் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு மட்டும்தான் கஷ்டமாக தெரியுதா, என்னால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியலையா, இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சைடு வந்து பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட் அன்னைக்கு வந்து பிரியாணியில் ஏதோ ஒரு டேஸ்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு. அது என்ன டேஸ்ட் அப்படின்றது தெரியல. பட் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு டேஸ்ட் வந்து கம்மியாக இருந்த போல இருந்தது. இந்த கேக்கை அழகாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வந்து அருண் வந்துட்டு இல்லை எனக்கு இந்த மாதிரி பீஸ் போட்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கேக்கை வந்து பீஸ் போட்டு தான் வந்து அத்தைக்கு வந்து கொடுத்தேன். படைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே வச்சு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டு ஈவினிங் 4:30 கிட்ட வீட்டிலேருந்து கிளம்புனோம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் செஞ்ச எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக வந்து பெசன் நகர் போயிட்டு மாதா கிட்ட போய் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பீச்சுக்கு போயிட்டு உள்ளெல்லாம் போல அப்படியே சும்மா அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடியுது. எங்களுடைய கிறிஸ்மஸ் இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ கூட சேனல் லைக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் விளாக் தான் வரும். ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.